ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தீபாவளி. நம்மளோட சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இலவச தரிசனத்தோட அப்டேட் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம திருமலையில கூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தின எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு காலையில திருப்பதியில தீபாவளி ஆஸ்தானம் நடந்தது. அதோட போட்டோஸுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஸ்தானம் நடந்தப்போ அவங்க போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய போட்டோ. இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு திருமலையில கூட்டம் ஹெவியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு அப்படின்றத அப்டேட்டா இருக்கு. நம்மளோட சேனல் நண்பர்களும் ஒரு சிலர் இன்னைக்கு தரிசனம் போயிருக்காங்க. அவங்களுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. காலையில இன்னைக்கு அன்னப்பிரசாதம் சென்டர்லயுமே பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ரொம்ப ஹெவியா திருமலையில கிரௌட் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே கிடையாது. ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. ஆனா இலவச தரிசனம் கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகும் அப்படின்றதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. 300 ரூபாய் தரிசனமும் ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள ஆகும் அப்படின்றத அப்டேட். இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எல்லா தரிசனமுமே இருக்கு. நாளைக்கு 25ஆம் தேதி கிரகணம் அப்படின்றனால காலையில 8 மணில இருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் திருமலையில தரிசனம் கிடையாது. கோவில் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். நைட்டு 7:30 மணிக்கு மேலதான் சடங்குகள் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ தரிசனத்துக்கு ஓபன் பண்றதா அவங்க அபிஷியலா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதனால நாளைக்கெல்லாம் யாராவது போறதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டைமிங் பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணி நாளான்னைக்கு கூட தாராளமா நீங்க சாமி தரிசனம் பார்க்க போகலாம். நாளைக்கு தரிசனம் கிடையாது அப்படின்றது இல்ல. உங்களுக்கு நைட்டுக்கு தான் தரிசனம் இருக்கும். அதே மாதிரி காலையில நிறைய பேர் அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்க. அவங்களுமே தாராளமா தரிசனத்துக்கு போகலாம். காலையில 8 மணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சேவாவுமே கண்டிப்பா நடக்கும். இதுதான் முக்கியமான அப்டேட். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக் பண்றது இது எல்லாமே ஓரளவுக்கு நார்மலா இருக்குன்றது அப்டேட்டா இருக்கு. ஒன்னும் பெரிய லெவல ரஷ் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற எந்த அப்டேட்டுமே இல்ல. தீபாவளியில கிரௌடு நார்மலா தான் இருக்கு. அதுக்கப்புறமா நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட் வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட அப்டேட் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நவம்பர் மாசத்துக்கான உங்களுக்கு திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங், அதே மாதிரி திருமலையோட சீனியர் சிட்டிசன் டிசபிலிட்டிஸ்க்கான தர்ஷன் டிக்கெட் இது ரெண்டும் ஓபன் பண்ணுவாங்க. அங்க பிரதர்ஷனம் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த அப்டேட்ஸ் தான் இன்னும் வர்றதுக்கு இருக்கு. அதே மாதிரி நீங்க ரீசெண்டா சுவாமி தரிசனம் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது லோக்கல் டெம்பிள்ஸ்க்கு நீங்க தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஏன்னா திருச்சானூர் டெம்பிள் மட்டும் க்ளோஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு அபிஷியலா டிடிடி பிரஸ் நோட்ல கொடுத்திருந்தாங்க. மற்ற டெம்பிள்ஸ் அப்டேட் என்ன அப்படின்றது தெரியல. மேபி கிரகணம் அப்படின்றனால எல்லா கோவில்களையும் ஒரே மாதிரி தான் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன் பாத்துக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. தரிசன நேரம் 10ல இருந்து 15 மணி நேரம், மேபி 18 மணி நேரம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. கிரௌடு ஹெவி இல்ல, ஆனா காத்திருப்பு நேரம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இலவச தரிசனத்தோட அப்டேட்டா இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.